ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு க்ரீன் சப்பாத்தி. இது ரொம்ப ஹெல்தி, கலர்ஃபுல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்ம கீரை சேர்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக வச்சு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்க போகிறேன் நம்ம சப்பாத்தியோட ஃபில்லிங்காக. இந்த 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி ஒரு 10 to 15 minutes பாயில் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். அதில் கூட நம்ம பீஸ் சேர்த்து இந்த சப்பாத்தியில் ஃபில்லிங் சேர்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இதில் ஸ்பினச் சேர்க்க போகிறேங்க. நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பான கீரை எப்படி பியூரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஸ்பினச் ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன். இது கூட நான் என்னென்ன போட்டு அரைக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்னோடய பிளெண்டரில் இந்த கீரையை போட்டுக்கிறேன். இந்த கீரையை கூட சேர்த்து அது கூடவே நான் ஒரு சின்ன பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சீரகமும் அந்த கீரைக்கு தேவையான உப்பும் போட்டு அது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவோடு சேர்த்து பிசைய போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 6லேருந்து 7 வரைக்கும் நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி செய்யலாம். ஸோ 2 பேருக்கு இது தாராளமாக போதும். இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அதில் கலந்துக்கிட்டு பிசைஞ்சு ஓரமாக வச்சுக்கலாம். இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பிசைகிறோமோ நமக்கு நல்ல சாஃப்டான டோ இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக ஒரு 1 hour நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஆயில், நீங்கள் உங்களோட சாய்ஸ் எந்த ஆயில் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பல்லு, நான் இன்றைக்கி 3 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டும் கடுகும் வறுபட்டுட்டு இருக்கும் போதே நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு நம்ம அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோலியே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வெங்காயம் தீயாது. இது கூட நான் இப்போ பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் சில்லி பவுடர், மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அது ஒரு டீஸ்பூன் போதும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோலியே வச்சு இதை நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 1/2 கப் நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த பட்டாணியை வேகிற அளவுக்கு நம்ம ஸ்லோ மீடியம்லேயே வச்சு அதை வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிட்டு இந்த கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அடுப்புலேயே வச்சுருந்தோன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். நம்மளோட பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சப்பாத்தியில் இது வச்சு நம்ம சப்பாத்தி சுட வேண்டியது தான். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இறுகி வந்துடும். ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அது உள்ளே எப்படி ஃபில்லிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை கீழே மாவு தடவி, இது நார்மலாக நம்ம எல்லாரும் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரியே மெலிசாக திரட்டிக்கிட்டு இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதுங்கிறதுனால ஒரு இது வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
வச்சுக்கிட்டு அதை நடுவில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி நம்ம சாரி எல்லாம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து இதை சின்ன சின்னதாக பிடிச்சு நடுவில் அழுத்தி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப சாஃப்டாக அந்த சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி திரட்டினா போதும். நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது அப்புறமா நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், திரட்டியாச்சு. இப்போ வந்து ஆயில் நான் தவாவில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது நெய்யில் கூட நம்ம செஞ்சு எடுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஸ்லோலியே சுட்டுடுங்க. ஏன்னா நம்ம வந்து கீரையை வந்து பச்சையாக போட்டிருக்கோம், அந்த பச்சை வாசனையும் போகணும், நமக்கு சப்பாத்தி மாவும் வேகணும். அதனால் ஸ்லோலியே வச்சு திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்த உடனே சுட சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு டின்னர். கீரை வயிற்றுக்கு போன மாதிரியும் இருக்கும், கலர்ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல டின்னர். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.